இப்போ அதே மாதிரி சார், இந்த ஷபே பராத் அன்னைக்கு நைட்டு ஜியாரத்துக்கு போகிறாங்க, எல்லாமே ஜியாரத்துக்கு போவோம். இந்த ஜியாரத்து செல்வது அப்படின்றது அன்றைய தினத்தில் ஜியாரத்து செய்வது அப்படின்றது நபி வழிதானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டியதால் தான் அந்த இரவு அன்னைக்கு நம்ம ஜியாரத்துக்கு போகிறோம். காரணம் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, ஒரு நாள் இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் கூட தான் இருந்தாங்க. திடீரென்று படுக்கையில் அவங்கள காணோம். எங்கே போயிருப்பாங்கன்னு நான் தேடி போனேன். ஜன்னத்துல் பக்கி கபுருஸ்தானில் ராஃபிஉன் ரஅஸஹு தங்களுடைய தலையை உயர்த்திய வண்ணம் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் போன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷாவே, இன்றைய இரவின் மகிமை உங்களுக்கு தெரியுமா? இறைவன் இந்த இரவுல கல்பு கூட்டத்தாரிடம் இருக்கிற ஆடுகளுடைய உரோமங்களின் எண்ணிக்கை விடவும் அதிகமானவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கிறான். ஆகவே தான் இந்த பக்கியிலே உள்ளவர்களுக்காக நான் துவா செய்கிறேன், அதற்காகத்தான் நான் இங்கே வந்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்தாங்க. இந்த ஹதீஸ் திர்மிதியிலே இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால் அன்றைய தினத்திலே ஜியாரத்து செய்வது சுன்னத் என்று ஆகிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத்திற்கு அன்றாடம் போவாங்க, தேவைப்பட்ட நேரமெல்லாம் போவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அந்த இரவில் குறிப்பாக போயிருக்கிறாங்க. ஆகவே தான் நம்மக்களும் கூட அன்றைய தினத்திலே கபுருஸ்தான்களுக்கு போகிறாங்க. அந்த கபுருஸ்தானில் கூட பார்க்கலாம், விசேஷமாக லைட்டு போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா அங்கே ஒரு விளக்கு 2 விளக்கு தானே இருக்கும், போய் வெளிச்சம் இருக்காது. ஆனால் அந்த அன்னைக்கு நிறைய பேர் வர்றாங்கனால லைட்டெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இன்னும் சில கபுருஸ்தானில் இந்த சீரியல் லைட்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அடையாளத்துக்காக. இப்போ அந்த வழியாக ஒரு ஆள் போகிறான்னு வைங்களேன், என்ன கபுருஸ்தானில் ஒரு லைட்டு இருக்குது, சீரியல் பராத் இரவுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜியாரத்து செய்யப்பட வேண்டிய இரவு. அதனால தான் இது ஒரு அடையாளம், ஒரு விஷயத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக அடையாளமாக தான் இந்த சீரியல் செட்டு கூட சிலங்க போட்டு வைப்பாங்க. அந்த வகையில் பார்த்தா ஜியாரத் என்பது அந்த இரவிலே செய்ய வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்ததாகும்.